கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் ஆவிகளை பகுத்துணர்வது எப்படி என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க போகிறோம். தியானிப்பதற்கு முன்னால் ஒரு சிறு ஜெபம் செய்ய போகிறோம். கண்களை மூடி தலையை தாழ்த்தி, அன்பின் பிதாவே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதய மனக்கண்களை இயேசுவின் நாமத்தினால் திறந்து கொடுங்க. அது மாத்திரமல்ல அப்பா, சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உடைய சித்தத்தின்படி பிள்ளைகளுக்கு புரிய கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. அடியனுடைய சுயம் ஒன்றும் வெளிப்படாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வரங்கள் மிகவும் அவசியம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய வரங்கள் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அநேகர் ஆவிக்குரிய வரங்களை அசட்டை செய்கிறபடியால் சாத்தான் கொண்டு வருகிற இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற சோதனையில் நிற்க முடியாமல் அவர்கள் தடுமாறி விடுகிறார்கள். பிரச்சனைகள் வரும்பொழுது தேவ வல்லமையினால் மேற்கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, அநேகர் அந்நிய பாஷைகளை மட்டுப்படுத்தி விடுகிறார்கள். நமக்கு நிச்சயமாகவே வரங்கள் அவசியம். அன்றைக்கு இளம் தீர்க்கதரிசியான எலிசா யோர்தானின் கரையில் நின்று பொங்கி வருகிற யோர்தான் நதியை வெறிச்சென்று பார்த்து கொண்டிருந்தான். யோர்தானின் வெள்ளம் அறுப்பு காலம் மட்டும் கரை புரண்டு வந்து கொண்டிருக்கும். அதில் கால் வைக்கிறவர்களை அது இழுத்து செல்லக்கூடும். அந்த யோர்தான் நதி எலிசாவை பார்த்து சவால் விட்டது. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அவன் அதற்கு கலங்கவில்லை. காரணம், எலியாவின் மேலிருந்த ஆவியின் வரம் அவனுக்குள் இரட்டிப்பா இருந்ததை அவன் உணர்ந்தான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் கூட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள் செயல்படுகிற இந்த ஆவிக்குரிய வரங்களை நாம் அறிந்து கொள்ளாமல் நாம் மட்டுப்படுத்தி விடுகிறவர்களை நாம் இருக்கவே கூடாது. எலிசாவை போல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 14வது அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். அங்கே 9 வகையான ஆவியின் வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது அந்நிய பாஷையின் வரம், 2வது பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், 3வது தீர்க்க தரிசன வரம், 4வது ஆவிகளை பகுத்து உணர்கிற வரம், 5வது அறிவை உணர்த்தும் வசனம், 6வது ஞானத்தை போதிக்கும் வசனம், 7வது விசுவாச வரம், 8வது சுகம் அளிக்கிற வரம், 9வது அற்புதங்களை செய்யும் வரம். பிரியமானவர்களே, இந்த 9 வகையான வரங்களும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்றால் நமக்கு இந்த 9 வகையான வரங்களும் செயல்பட முடியும். அதற்கு நாம் காத்திருந்து ஜெபித்து உபவாசித்து நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த 9 விதமான வரங்களில் ஒன்றான ஆவிகளை பகுத்து உணர்கிற வரத்தை பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, பிரத்யட்சமாக ஆவிகளை பகுத்து உணர்கிற வரம் நமக்கு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் நமக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா முயற்சிகளையும் நாம் தகர்த்து எறிகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்து இந்த வரங்களை செயல்படுத்தினார். நாமும் இந்த வரங்களை செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் விரிவாக ஆவிகளை பகுத்து உணரும் வரம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். இது பரிசுத்த ஆவியின் பின்மாரியின் நாட்கள். ஒரு காலமும் இல்லாத அளவு தேவனுடைய ஆவியானவர் தேசத்தில் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறார். மாம்சமான யாவரையும் தேவன் அபிஷேகித்து கொண்டிருக்கிறார். தாகமுள்ள எல்லாரையும் பரலோகத்தின் உச்சிதங்களினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அதே நேரத்தில் பாதாளத்தின் வல்லமைகளும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அறிந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தி வருகிறான். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. சாத்தானுடைய வஞ்சகங்களில் ஒன்று போலிகளை உருவாக்குவதுதான். அவனை குறித்து வேதம் சொல்லும் போது சாத்தானும் ஒளியின் தூதன் வேஷத்தில் தரித்து கொள்வான் என்று எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, நாம் மிகவும் கவனமுடையவர்களாய் இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால் நமக்கு ஆவியை பகுத்துணர்கிற வரம் மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அரசாங்கம் நல்ல நோட்டுகளை அச்சடிக்கும் பொழுது கள்ள நோட்டுகளையும் அச்சடிப்பதில் திருட்டு கும்பல் செயல்படுகிறது இல்லையா? அப்போ நம்ம இரண்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்காத அளவுக்கு நாம ஏமாந்து போகிறோம். அதே போலதான் இந்த உலகத்துல பல கள்ள தீர்க்கதரிசிகள், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் தன் சுய நாம மகிமைக்கென்று எழும்புகிற பொல்லாதவர்கள் இந்த உலகத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் யாரு, கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாது அந்த கிறிஸ்துவின் ஆவியின் உடையவர்கள் யாரு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆவிகளை பகுத்து அறிகிற வரம் நமக்கு மிகவும் அவசியம்.
இந்த வரம் நமக்குள் இருந்தால் நம் சாத்தானின் தந்திரங்களை கண்டுகொள்ள முடியும், களைகளை களைந்து விட முடியும், போலிகளை விளக்க முடியும். அப்படித்தான் அப்போஸ்தலர் சபையில் உள்ள விசுவாசிகள் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தார்கள் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்தில் பல வகையான சபை பிரிவுகளை பார்க்கிறோம். இவைகளில் கூட மனித ஆவிகளும் சாத்தானுடைய ஆவிகளும் சில வேளைகளில் வல்லமையாய் கிரியை செய்கிறது. சில சபை பிரிவுகள் நரகம் கிடையாது என்று போதிக்கிறது. சில சபைகள் கிறிஸ்துவை மறுதலிக்கின்றன. சில சபைகள் பரிசுத்த ஆவியையும் ஆவியானவரையும் மறுதலிக்கின்றன. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் மிகவும் அவசியம் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய சபைகளில் ஊழியம் செய்வதற்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரம் மிகவும் பிரோஜனமாக இருக்கும். பிரியமானவர்களே, பல வீடுகளில் பிரச்சனைகள், போராட்டங்கள், தற்கொலை ஆவிகள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. சில வீடுகளில் கணவன் மனைக்கு இடையில் எரிச்சலை கொடுக்கிற ஆவிகள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. சில வீடுகளில் கனநித்திரையின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், லட்சக்கணக்கான ஆவிகள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. அந்தகாரத்தின் லோகாதிபதி அவைகளை ஆளுகை செய்கிறான். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதற்கு கீழ்ப்படுகின்றன. அவைகளை பகுத்து உணரும் ஆவி இல்லாவிட்டால் பல வேளைகளில் தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆவியினால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு போய்விடக்கூடும். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது நாம் கவனமுடையவர்களாய் நாம் இதில் வெற்றி சிறக்க நமக்கு ஏதுவாக இருக்கும். பிரியமானவர்களே, ஆவிகளை பகுத்து உணரும் வரம் நாம் ஒவ்வொருவருக்கும் அவசியம் என்பதை நம்ம பார்த்தோம். நாம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை தாகத்தோடும் வாஞ்சையோடும் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் அதை பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் கேட்கிறவர்களுக்கு அதை கொடுப்பார் என்று நம்ம வேதத்தின்படி பார்க்கிறோம். உங்களுக்கு கொடுக்கும் ஆவிக்குரிய வரங்களாகிய முத்துக்களை பயபக்தியோடு செயல்படுத்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் முன்பாக வரங்களை வீணாக கொடுக்கிறவர் அல்லவே அல்ல. தகுதி உள்ளவர்களுக்கே அதை கொடுக்கிறார். ஆவிக்குரிய வரங்கள் தருகிறவர் கர்த்தர் ஒருவரே. அவர் சகல ஆவிகளையும் அறிந்திருந்தார். மனுஷருக்கு இருக்கும் ஆவிகளையும் அவர் அறிவார். கோடிக்கணக்கான அசுத்த ஆவிகளையும் அவரே பகுத்து உணரத்தக்க ஞானத்தையும் தருகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வரங்களை நாம் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் அதற்குண்டான கணக்கையும் நாம் கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் இந்த வரத்தை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை அவர் உற்று நோக்கி கொண்டிருப்பார். பிரியமானவர்களே, இந்த வரத்தை கொண்டு நாம் விசுவாசிகளை வழிநடத்தலாம், நாம் ஊழியம் செய்யலாம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை நாம் வீழ்ந்து போகாதபடிக்கு நாம் முன்னேறி நடக்கலாம். ஹல்லேலூயா. ஆவிகளை பகுத்துணர்கிற வரத்தின் கீழ் 6 காரியங்களை கொண்டு நாம் வேதத்தின்படி பார்க்க போகிறோம். முதலாவது சோதித்தறியுங்கள், 2வது ஆவிகளை பகுத்தறிதல், 3வது கனிகளை கவனியுங்கள், 4வது தேவனை மகிமைப்படுத்துவோமா, 5வது வேத வாக்குத்தத்தங்களுக்கு ஒத்ததா, 6வது இயேசு கிறிஸ்துவை. இந்த 6 காரியங்களையும் நாம் வேதத்தின்படி நாம் இன்று பார்க்க போகிறோம். கடைசி வரை தொடர்ந்து இணைந்திருங்க, இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது சோதித்தறியுங்கள். 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றுகிறபடியினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் எழுந்து விட்டார்கள். நாம் இதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறினதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். 2வது, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறேன். இது ஒரு உண்மை சம்பவம். ஒரு வீட்டுக்குள் ஒரு தீர்க்கதரிசி போகிறார். அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்து அந்த வீட்டில் உள்ள ஒரு பெண்மணி கர்ப்பிணியாக இருந்தார். அவருக்கு அவர் தீர்க்க தரிசனத்தை உரைத்தார், உங்களுக்கு ஆண் பிள்ளை பிறக்க போகிறது என்று. அவர்களும் கொடுத்த காணிக்கையை வாங்கி அவர் வீட்டுக்கு திரும்பி விட்டார். சில நாட்களுக்கு பிறகு அவர் அதே வீட்டுக்கு கடந்து போனார். அப்பொழுது அவருடைய கணவன் மாத்திரம் இருந்தார். அவருடைய மனைவி வெளியே இருந்தார். அவர் அப்பொழுது ஜெபித்து உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். இந்த மனிதனிடம் இருந்து அவர் காணிக்கை வாங்கி வீட்டுக்கு சென்று விட்டார். வெளியே போயிருந்த மனைவி வீட்டுக்கு வந்தவுடன் வீட்டில் இருந்த அந்த மனிதர் சொன்னார், வீட்டுக்கு இந்த மனிதர் வந்தார், அந்த தீர்க்கதரிசி நமக்கு பெண் குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். அப்பொழுது அவருடைய மனைவி சொன்னார், போன வாரம் தான் வந்தாங்க, அவங்க எனக்கு ஆண் குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க அப்படின்ட்டு.
அப்போ பிரியமானவர்களே, 2 வெவ்வேறான விஷயம் பார்த்தீங்களா? அப்போ அவங்களுக்கு பிறந்ததோ ஆண் குழந்தை. அப்போ வெகு நாள் கழித்து மீண்டும் அந்த தீர்க்கதரிசி வீட்டுக்கு வரும்பொழுது அவர்கள் இந்த குழந்தையை வைத்தே கேட்டார்கள், நீங்க எனக்கு பெண் குழந்தைன்னு சொன்னீங்க, ஆனா என்னோட மனைவிக்கு ஆண் குழந்தைன்னு சொன்னீங்க, பிறந்ததோ ஆண் குழந்தை, அப்போ எப்படி தீர்க்க தரிசனம் மாறி போனது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் ஒரு நூதனமான ஒரு பதிலை கூறினார். பிறந்தது என்னமோ ஆண் குழந்தை தான், ஆனால் நான் தரிசனத்தில் பார்க்கும் பொழுது அது பெண் உடையை போட்டிருந்தது, அதனால் நான் குழம்பி போய்விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நூதனமான ஒரு பதிலை சொன்னார். பிரியமானவர்களே, இப்படித்தான் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் செயல்களை செய்வார்கள். ஒத்தையா ரெட்டையா என்று அவர்கள் வேடிக்கையாக அவர்கள் ஒன்றை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் அது நிச்சயமாக 100க்கு 100 அது நிறைவேற வாய்ப்பே கிடையாது. பிரியமானவர்களே, நீங்கள் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் இவ்வகையான கள்ள தீர்க்கதரிசிகளிடத்திலிருந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளின் தலைவனாகிய சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். அவன் மனுஷ கொலை பாத்தகனாகவும் இருக்கிறான். சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறியாமல் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் 13 முதல் 14வது வசனம், வலுசர்ப்பத்தின் வாயிலிருந்தும் மிருகத்தின் வாயிலிருந்தும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்தும் தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அது மாத்திரமல்ல, எரேமியா 5வது அதிகாரம் 30 முதல் 31வது வசனம், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனங்களுக்கு பிரியமாய் இருக்கிறது, ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? பிரியமானவர்களே, இது ஒரு எச்சரிப்பை சொல்கிற வசனம். ஆசாரியர்கள் அவர்களுக்கு ஆளுகை செய்கிற மனுஷீக பிரகாரமாய் ஆளுகை செய்கிறார்கள், ஆனால் இது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. இரண்டாவதாக, ஆவிகளை பகுத்தறிதல். பிரியமானவர்களே, நாம் மாம்சீக சரீரத்தில் இருக்கிறோம். மாம்சீக கண்களால் திடப்பொருட்களை நாம் காண்கிறோம். ஆனால் அசுத்த ஆவிகளையும் தேவனுடைய ஆவியானவரையும் மாம்ச கண்களால் காண முடியவில்லை. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது மட்டுமே ஆவிக்குரியவைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மாம்ச உலகமும் உண்டு, ஆவிக்குரிய உலகமும் உண்டு. மனுஷனுடைய ஆவியை கொண்டு மனுஷனுக்குரிய காரியங்களை மாத்திரமே நாம் அறிந்து கொள்ள முடியும். அது போலவே தேவனுடைய ஆவிகளே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறியவே மாட்டான். இதைத்தான் அப்போஸ்தலராகிய பவுல் சொல்கிறார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12 முதல் 10வது வசனம், நமக்கோ தேவன் அவைகளை நமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவியை கொண்டு நாம் எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் அறிகிறோம். அது மாத்திரமல்ல, மாம்சீக சரீரத்தில் நாம் இருந்தாலும் நம்முடைய ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டு ஆவிகளின் உலகத்தை நோக்கி பார்ப்பதும் அவைகளை பகுத்தறிந்து கொள்வதுமே இந்த வரமாகும். அப்போ நம்ம மாம்சீக உலகத்துல வாழ்ற நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது நமக்கு இருக்கும் பொழுது நாம் எளிதில் இந்த ஆவிகளை கண்டறிய முடியும். பிரியமானவர்களே, சாத்தானின் உலகம் மிக கொடியதா இருக்கிறது. நாம் வாழும் இந்த தேசத்தில் பிசாசுகளும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய ஆவியின்படி நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் இந்த உலக வாழ்க்கை, இந்த விசுவாச ஓட்டத்தை நாம் எளிதில் ஜெயித்து முன்னேறுகிறவர்களா இருக்க முடியும். ஹல்லேலூயா. 3 விதமான ஆவியை நம்ம பார்க்கலாம் வேதத்தின்படி. முதலாவது பரிசுத்த ஆவி, இரண்டாவது அசுத்த ஆவி, மூன்றாவது மனுஷனுடைய ஆவி. பிரியமானவர்களே, சாத்தானும் சாத்தானுடைய சேனைகளும் ஒரு பக்கம் நிற்கிறார்கள். துரைத்தனங்களுக்கு அடுத்த ஆவிகள், அதிகாரங்களுக்கு அடுத்த ஆவிகள், பிரபஞ்சத்து அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் ஒரு பக்கத்தில் இருக்கின்றன. இதில் மொத்தம் 4 ஆவிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவைகள் அங்கிருந்து மனுஷருக்குள் பலவீனங்களை படுத்தும் ஆவிகளாயும், ஊமையும் செவிடுமாகிய ஆவிகளாயும், கனநித்திரையின் ஆவிகளாயும், கள்ள தீர்க்க தரிசன ஆவிகளாயும் அனுப்பிக் கொண்டே இருக்கின்றன. மறுபக்கத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நிற்கிறார். பரலோகத்தின் தேவதூதர்களும் சேனைகளும் நிற்கின்றனர். கேரூபின்கள் சேராபின்கள் நிற்கின்றனர். இன்னும் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அவரோடு இருக்கின்றன. பிரியமானவர்களே, இவைகள் மட்டுமல்லாமல் மனுஷருக்கு உள்ளே இருந்து கிரியை செய்கிற மனுஷனுடைய ஆவியும் இருக்கிறது. மட்டுமல்ல, கர்த்தருடைய தீபமாக மனசாட்சியும் நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, ஆவிகளை பகுத்து அறிகிற வரத்தை கொண்டு ஒருவர் தங்கள் சுய ஆவியினால் கிரியை செய்கிறாரா, அல்லது அசுத்த ஆவியினால் கிரியை செய்கிறாரா, அல்லது பரிசுத்த ஆவியினால் கிரியை செய்கிறாரா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆவிகளை பகுத்துணரும் வரம் பெற்றவர்கள் பல்வேறு ஆவிக்கு உள்ளாகி ஆவிகளின் உலகங்களை தரிசித்திருக்கிறார்கள். வேதத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குள்ளாகி 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டு பரதேசிக்கு சென்று அங்குள்ள ஆவிகளின் வார்த்தைகளை கேட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போகும்பொழுது சீஷர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய உலகத்தை நோக்கி பார்த்தார்கள். இயேசு பிதாவின் வலது பாரிசத்தில் போய் உட்கார்கிற வரையிலும் அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள் என்பதை மார்க் 16வது அதிகாரம் 19வது வசனத்திலும் எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலும் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த நாட்களிலேயே அப்போஸ்தலர்கள் ஆவிக்குரிய உலகத்தை தரிசித்தார்கள். பத்மோ தீவில் தனிமை சிறையில் இருந்த யோவான் ஆவிக்குள்ளான போது பரலோகத்தின் காட்சிகளை கண்டார் என்பதை நம்ம வேதத்தின்படி பார்க்கிறோம். அங்கே 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாவற்றையும் அவர் தரிசித்தார். தேவ சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிற 7 ஆவிகளையும் அவர் கண்டார். அந்த ஆவிகளை தேவனுடைய ஆவிகள் என்று உணர்ந்து அறிந்து கொண்டார். இதை நாம் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, யார் யார் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்பதை நம்ம ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் கொடுக்கிற கிருபையான ஈவுதான் இந்த ஆவிகளை பகுத்துணர்கிற வரும். 3வதாக கனிகளை கவனியுங்கள். பிரியமானவர்களே, நமக்கு கர்த்தர் சொல்லி தருகிற ஆலோசனை கனிகள் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். கனிகளை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவது ஆவின் கனியோ 9 என்று நம்ம வேதத்தின்படி அறிந்து கொள்கிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22 முதல் 23வது வசனத்தை பார்த்தோம் என்றால், ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய 9 கனிகளும் ஒரு மனிதனுக்குள் கிரியை செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஒருவனுக்குள் பரிசுத்த ஆவி இருந்தால் அவன் இந்த 9 விதமான கனிகளை வெளிப்படுத்துகிறவனாய் இருப்பான். அல்லது ஒருவனுக்குள் அசுத்த ஆவி இருந்தால் அவன் மாம்ச கிரியைகளுக்கு ஏதுவான காரியங்கள், கோபம், எரிச்சல், விபச்சாரம், விரோதம், வைராக்கியம், இப்படிப்பட்ட பல காரியங்கள், மாம்சத்துக்கு ஏதுவான கிரியைகளில் அவன் ஆளுகை செய்து அவன் அதை வெளிப்படுத்துகிறவனாய் இருப்பான். அப்போ நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம்? கனிகளினால் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஒருவர் நமக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது நமக்கு ஆவியில் ஒரு கலிகூறுதல் ஏற்படவில்லை என்றால் அதை நம்பவே கூடாது. அது மாத்திரமல்ல, ஒருவர் அந்நிய பாஷை பேசும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு எதிர்ப்பு வந்தால், நமக்குள் ஒரு குழப்பம் வந்தால் நாம் அதை நம்பக்கூடாது. கடைசியாக, நாம் எப்பொழுதும் ஆவியில் நிறைந்திருக்கும் போது நிறைவான ஆவியானவரின் ஒத்தாசையினால் வஞ்சிக்கிற ஆவிகள் என்ன என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஒவ்வொருவருடைய கனிகளை கவனியுங்கள். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை சற்று தியானித்து சிந்தியுங்கள். ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பும் தண்ணீரும் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. அதுபோலவே உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன் என்று நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்திலும் நற்கனிகளிலும் நிறைந்ததாயும், மாயமற்றதாயும், பட்சபாதம் இல்லாததாயும் இருக்கிறது என்பதை நம்ம வேதத்து வசனங்களின்படி அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இதை நாம் யாக்கோபு 3வது அதிகாரம் 11 முதல் 18வது வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு என்று கனி கொடுப்பவர்களாய், செவ்வையான இருதயத்துடன் கனிகளை கொடுப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவரும் கனிகளினால் அறிந்து கொள்ளப்படுகிறோம் என்பதை நாம் முதலாவது உணர்ந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. 4வதாக, தேவனை மகிமைப்படுத்துவோமா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை அனைத்தையும் கவனித்து பாருங்கள். அவர் பிதாவை எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். அப்படியே பரிசுத்த ஆவியானவர் பிதாவையும் குமாரனையும் மகிமைப்படுத்துகிறார். எல்லா மகிமையும் கனமும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உரியது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோவான் 16வது அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை குறித்து சாட்சி சொல்லும் போது
அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று குறிப்பிடுவதை கவனித்து பாருங்கள். பிரியமானவர்களே, மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உரியது. அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கொடுக்கிற மகிமை நாம் ஒரு நாளும் மனிதர்களுக்கோ, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கோ, போலியானவர்களுக்கோ, அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் உடையவர்களுக்கோ நாம் கொடுக்கவே கூடாது. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை மாத்திரம் மகிமை செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, வேத வாக்கியங்களுக்கு ஒத்ததாம். பிரியமானவர்களே, வேத புத்தகம் முழுவதும் தேவனுடைய ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறார். தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இதை நாம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16 முதல் 17வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய மனுஷன் தெரிந்தவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் பரிசுத்தவான்களை எழுப்பி வேத புத்தகத்தை எழுதி நமது கைகளில் கிடைக்க செய்தார். வேதம் மனுஷனுடைய சித்தத்தினால் நமக்கு உண்டாக்கப்படவில்லை. மாறாக தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசியதாகும். இதை நாம் 2 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எந்த ஒரு ஊழியன் ஆனாலும் சரி, தேவ வசனத்தில் முரண்பாடாக சொன்னாலும் சரி, அல்லது பிரசங்கித்தாலோ அதை நம்ப வேண்டாம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். கர்த்தர் வேதத்தின் வாக்கியங்கள் ஒவ்வொன்றையும் கனம் பண்ணுகிறார். தேவன் அதற்கு எதிரடையாகவோ அல்லது அதற்கு விரோதமாகவோ ஒரு பொழுதும் பேசுவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார் என்பதை நாம் மத்தேயு 24வது அதிகாரம் 35வது வசனத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது அல்லது நம் ஒரு ஊழியக்காரிடத்தில் பேசும் பொழுது இல்லைனால் பிற மனிதர்களிடத்தில் நாம் பேசும் பொழுது இந்த காரியத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்களா, வேத வாக்கியத்துக்கு ஒற்றதாக நம்மிடத்தில் பேசுகிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுது நாம் எளிதில் அவருக்குள் எந்த ஆவி செயல்படுகிறது என்பதை நன்கு அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கடைசியாக இயேசு கிறிஸ்துவை 1 யோவான் 4வது அதிகாரம் 3வது வசனம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எல்லா ஆவிகளும் என்னது அந்தி கிறிஸ்து என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, யோவான் அப்போஸ்தலன் ஒரு அருமையான வழியை வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மாம்சத்தில் வந்த இயேசுவை அந்த ஆவி அறிக்கை பண்ணுமா இல்லையா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்பதே அந்த வழி. இதனால் நாம் தேவ ஆவி எது, அந்தி கிறிஸ்துவின் ஆவி எது என்று அறிந்து கொள்கிறோம். அவர் வேதத்தில் இப்படியாக எழுதுகிறார், தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை 1 யோவான் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆவிகளில் அந்தி கிறிஸ்து என்ற ஒரு ஆவியை அவர் இந்த பகுதியில் பகுத்து குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த அந்தி கிறிஸ்து தன்னையே கிறிஸ்துவாக காண்பிப்பான். அவன் போலியானவன். தேவனாகிய கிறிஸ்துவுக்கு செல்கிற எல்லா மகிமையும் கனத்தையும் தனக்கே கொண்டு வரவும் விரும்புகிறான். அவன் கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கையிட ஒரு நாளும் விரும்பவே மாட்டான். பிரியமானவர்களே, வருகைக்கு பிறகு 7 ஆண்டுகள் பூமியில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இருக்கும் என்று வேதத்தில் தெளிவாக நம்ம பார்க்கிறோம். அவனுடைய ஆட்சி பின்னால் வருகிறதா இருந்த போதிலும் அவனுடைய ஆவியோ இன்றைக்கும் நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் கிரியை செய்கிறதா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த ஆவி கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்துகிறதை தடுக்கிறதா இருக்கிறது. கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கை செய்வதற்கு அது விடுவதே இல்லை. பிரியமானவர்களே, நீங்க கவனமாக இருக்க வேண்டும். பிறரிடத்தில் பேசும்பொழுது ஒரு ஆலோசனை வழியாக நீங்கள் ஒருவரிடத்தில் சில ஆலோசனைகளை கேட்கும் பொழுது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்களா அல்லது சுய மகிமை தேடுகிறார்களா, இல்லை என்றால் வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறார்களா, இல்லை என்றால் வேத வசனத்திற்கு ஒற்றதாக அவர்கள் பேசவில்லையா என்பதை நீங்கள் கவனமுடன் பார்த்து நன்கு அறிந்து கொள்ளும் பொழுது இதன் மூலம் நீங்கள் அவர்களுக்குள் எந்த ஆவி கிரியை செய்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அசுத்த ஆவி பிடித்து ஆடுகிற வேளையிலும் கூட வெளியரங்கமாக ஒரு மனுஷனை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற வேளையினாலும் சரி, அவைகள் மாம்சத்தில் வந்து கிறிஸ்துவை அறிக்கை பண்ண விரும்புவதே இல்லை.
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கேட்க பிரியப்படுவதே இல்லை. சாத்தான் மிகவும் பயப்படுவது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திற்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு. இது ரெண்டும் அவன் விரும்புவதே இல்லை. கடைசியாக சிலருக்கு ஆவிகளை பகுத்துணர்கிற வரம் இருக்கும். ஆனால் அந்த ஆவிகளை மேற்கொள்வதற்கோ துரத்துவதற்கோ போதிய வல்லமை இருப்பதில்லை. இப்படிப்பட்டவர்கள் ஆவிகளை பகுத்துணர்ந்த உடனே அதை துரத்தும்படி தீவிரியாமல் தேவ சமூகத்தில் காத்திருந்து நாம் வரத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, சில ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி போகாது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தையும் வல்லமையும் பலனையும் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு வரங்களை வாக்களித்திருக்கிறார். ஆதார வசனம் லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 91வது சங்கீதம் 13வது வசனத்துல பாருங்க, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வசனங்களை நாம் கையில் பிடித்து கொண்டு நாம் ஊக்கமாக ஜெபித்து அசுத்த ஆவியை துரத்தும் வல்லமையும் அதிகாரத்தையும் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் தேவ சமூகத்தில் உபவாசித்து காத்திருக்கும் பொழுது நாம் இப்படிப்பட்ட கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். என் நாமத்தினாலே அசுத்த ஆவிகளை துரத்துவீர்கள் என்று சொன்னீரே, ஆண்டவரே எனக்கு அந்த வல்லமையும் பலனையும் தாரும் என்று நம்ம விடாமல் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு அந்த வரத்தை நிச்சயமாக கொடுப்பார். பிரியமானவர்களே, அசுத்த ஆவிகளிலும் பில்லி சுனிய கட்டிலும் மந்திரவாதிகள் கட்டிலும் சிக்கி தவிக்கிற குடும்பங்கள் ஏராளமாக இருக்கிறது. பல நோய் குறைபாடுகளோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இந்த வரம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் ஆவிகளை பகுத்துணரும் பொழுதுதான் நாம் விடுதலை பெற முடியும். அது மாத்திரமல்ல, பிசாசுகளை துரத்துகிற வரம் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதை கொண்டு நாம் சத்ருவானவனை நம்முடைய வாழ்க்கையிலிருந்தே அடியோடு வேரோடு பிடுங்கி எறிந்து அவனை துரத்தி அடிக்க முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடைசியாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள் தேவனுடைய ஆவி இருக்கிறது. நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் ஆவியோடும் உண்மையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம வேதத்தின்படி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஆவிகளை பகுத்துணர்கிறது எப்படி என்பதை பல கோணத்தில் அப்பா வேதத்தின்படி நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தீர். அதற்காக நன்றி நன்றி நன்றி. காணொலியில் அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த ஆவியை பகுத்துணர்கிற வரத்தை இயேசுவின் நாமத்தினால் அப்பா கிருபையா நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் வழி விலகி போகக்கூடாது, வஞ்சிக்கப்படக்கூடாது, தீமையிலிருந்து விலக்கி அப்பா உம்முடைய பிள்ளைகளை வேலி அடைத்து இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளின் சிரசின் மேலும் ஆசீர்வாதம் தங்கட்டும். தகப்பனே, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தீமையிலிருந்து அப்பா இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தினால் விலக்கி கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்துக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி உபவாசித்து காத்திருந்து ஜெபிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா பரிபூரணமாய் அப்பா ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் இந்த ஆவிகளை நீர் அப்பா பகுத்தறியத்தக்க வரங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட போகிறீர். சத்துருக்களை துரத்துகிற வரங்களினால் நிரப்ப போகிறீர். அதற்காக நன்றி நன்றி நன்றி. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.